Namaste. I am happy to meet you all in the 92nd episode of Tapasya. விளையாடு முகம் ஏறும் மயிலேறி விளையாடு முகம் ஈசனுடன் மொழி பேசும் முகம் ஏறும் மயிலேறி விளையாடு முகம் ஈசனுடன் மொழி பேசும் முகம் விளையாடு முகம் ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் படு சூரரை வரைத முகம் மாறுபடு சூரரை வரைத முகம் பள்ளியை மனம் உணர வந்த முகம் பள்ளியை மனம் உணர வந்த முகம் ஆறு முகமான பொருள் அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே Five students of SDN's Latika group, who are between the ages of 8 and 11, have been learning for the past 4 to 5 years. They were given the challenge of doing a group choreography for a verse from Sri Arunagirinatha's Tirupugal. As these students are regularly taking part in many of our dance performances, this assignment was given to see how they creatively respond as a team. ஃபர்ஸ்ட் ஷீலா மேம் வந்து ஸ்ரீனிவாஸ் கல்யாணம் ப்ரோக்ராம் டைம் மேக்கப் டைமில் மேம் என்னையும் பிரணயாவையும் கூப்பிட்டு ஒரு ஏர்மயில் ஏரி அப்படின்னு ஒரு திருப்புகழுக்கு வந்து எங்களோட ஓன் கொரியோகிராஃபி எங்களோட குரூப்போடு சேர்ந்து பண்ண சொன்னான். அந்த பாட்டு எப்போ வரும்ன்ட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். அது எப்போ வரும்ன்ட்டு நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அடுத்த நாள் சடாக்ஷரம் ரிஹர்சல் இருந்துச்சு எங்களுக்கு. அப்போது நாங்கள் வந்ததுக்கப்புறம் வந்து அப்போலேருந்து என்ன பண்ணுறது வி ஸ்டார்ட் ஸ்ப்ரெட்டிங் த மெசேஜ் டு அவர் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ கீழே வந்து மேம் கிட்ட வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது மேம் வந்து எங்களுக்கு மீனிங் பை மீனிங் வந்து அந்த லைன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எங்களுக்கு ஆடியோவும் தந்தாங்க எங்களுக்கு.
The meaning of the words were explained and the audio was given to them to work together as a group and come up with their own choreography for the first time. ஏறுமயிலேறி விளையாடும் முகம் ஒன்று. ஏறக்கூடிய மயில் பீகாக், ஏறி மேலே ஏறி விளையாடும் முகம் ஒன்று, திருவிளையாடல் செய்த முகம் ஒன்று. ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று. ஈசருடன் சிவனோட ஞானமொழி ஓம்கார பொருள் பேசும் முகம் ஒன்று, பேசற முகம் ஒன்று. கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று. கூறும் முருகர் பேரை சொல்லிட்டே இருக்கிறவங்க, அடியார்கள் அவங்களோட டிவோட்டீஸ், வினை தீர்க்கும் அவங்களோட ஆப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாத்தையும் தீர்க்கிற முகம் ஒன்று, ஒரு முகம். குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. மவுண்டேனை பியர்ஸ் பண்ணி வேல் வாங்கி நின்ற ஒரு முகம். மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று. பயங்கரமான மாறுபடு சூரனை பயங்கரமான அசுரனை வதைத்த முகம் ஒன்று, அழித்த முகம் ஒன்று. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. வள்ளிய மனம் புணர கல்யாணம் பண்ணிட்டு வந்த முகம் ஒன்று, வந்த ஒரு முகம். ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும். ஆறு முகமோட நீ எனக்கு காட்சி தருற, எனக்கு அருள் புரி. ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஆதி ஏன்ஷியன்ட், அருணாச்சலம் திருவண்ணாமலை, அமர்ந்த பெருமாளே, எழுந்தருளிய பெருமாளே. The students took up this challenge with enthusiasm and completed the choreography in few days. As always, when talents are tapped young, it gives our children more scope and ample time to explore a subject and learn. When they showed me their choreography, it seemed to be truly worthy of embellishments. எங்கள் கோரியோகிராஃபி பண்ணும்போது எங்களுக்கு நிறைய கஷ்டமான டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ட்ரி மட்டும் நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் எடுத்தோம் நாங்கள் என்ட்ரி மட்டும் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் மெதுவாக போக போக நாங்கள் டிஸ்கவர் பண்ணோம் எப்படி சேர்ந்து இன்னும் பண்ண அந்த ஐட்டம் இன்னும் எவ்வளோ பியூட்டிஃபை ஆகும்ன்ட்டு. ஃபஸ்ட்டு பாட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி நான் நிறைய ஜட்டீஸ் போசஸ்லாம் யோசித்தேன். அதுக்கப்புறம் பாட்டு வந்த உடனே பாட்டு ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் குரூப் ஃபுல்லாக அவங்களோட வீட்டிலையே பாட்டு வந்த உடனே அவங்களே தனியாக கோரியோகிராஃப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ் வந்த உடனே யாரோட கோரியோகிராஃபி நல்லா இருக்கோ அதை நாங்களே யாருது நல்லா இருக்கோ அதை டிசைட் பண்ணி போடுவோம். நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கும் போது சடாக்ஷரம் ரிஹர்சலும் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் இருந்த சீக்வன்சஸும் எங்கள் பாட்டும் மேட்ச் ஆனனால அதுலேருந்தும் கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு டே கோரியோகிராஃப் பண்ணும்போது எனக்கு லைட்டாக நர்வஸாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நான் எங்களுடைய ஓன் கோரியோகிராஃபி போடும்போது மேம் கிட்ட நல்லா ஆடணும், நல்ல எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணும். ஸோ இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாங்கள் கொரியோகிராஃபி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட் லைன் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளேக்கு நாங்கள் மீனிங் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வேறு மாதிரி ஆக்ஷன் பண்ணியிருந்தோம். அதுக்கு மேம் எங்களுக்கு எப்படி அது கரெக்ட் வேல அது ஆக்ஷன் பண்ணணும், எங்களுக்கு மீனிங் ஒழுங்காக சொல்லி அது எங்களுக்கு எப்படி பண்ணணும்னு ஹெல்ப் பண்ணா. I pointed out a few places which needed alteration and they promptly implemented those changes in the choreography. The Angashuddham in Nritta segments and overall neatness in execution were corrected during their practice by SDN teachers. I am thrilled to see that these little girls are now trained to learn the lyrics, understand the implied meaning of the words in the poem, crisply fit in a story sequence into the given lyrics, and above all, have a healthy approach to learn about choreography with team spirit. As the final outcome has taken proper shape, I have told them to perform their choreography in our upcoming performance in a wedding. This was one such experiment that was successfully accomplished to tap creativity in youngsters, which I am sure will get channelized and molded with experience in the coming years.